அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 21:22 பாருங்களேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசு சொல்ற வார்த்தை இது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். அப்ப ஜெபம் பண்றப்ப நம்ம சில காரியங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மையை கொடுங்க. ஆண்டவரே, இந்த சரீர சுகத்தை எனக்கு கொடுங்க கேட்குறோம்ல. ஆண்டவரே, இந்த ப்ரமோஷன் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, நீ ஜெபத்துல கேட்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ரெக்குயர்மெண்ட் என்ன? நீ ஜெபத்துல விசுவாசம் உள்ளவனாக கேளு. விசுவாசம் உள்ளவனா இருந்து நீ கேளு. நீ என்னை விசுவாசித்து கேளு. என்னை விசுவாசித்து நீ ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப நம்ம ஏன் ஜெபத்திற்குல நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைக்கல? நம்ம நிறைய ஜெபம் பண்ணாலும் ஏன் சில காரியங்கள் தடையாவே இருக்குன்னா, நம்ம கிட்ட எங்கோ ஒரு ஃபெய்த் பிரச்சனை இருக்கு பாருங்க. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். அப்ப நம்ம கிட்ட விசுவாச பிரச்சனை இருக்குன்றனால அதை எப்படி சரி பண்றதுன்னா, இந்த கர்த்தருடைய வசனம், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதினால், இந்த கர்த்தருடைய வசனத்தை படித்து கொண்டே இருப்பதினாலே நமக்குள்ளாக விசுவாசம் வளர்கிறது, அவிசுவாசம் நீங்குகிறது. இன்னைக்கு நிறைய நேரம் ஜோமனி முடிச்சோடனே நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா, கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி ஒரு தாட் வந்துடுது. இல்லைன்னா ஆண்டவர் அதை செய்வாரான்னு கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம், இப்படி வந்துடுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசம் உள்ளவனாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பியோ அவைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? எப்பா, நீ பின் பாயிண்டாக கேளுப்பா, இதுதான் வேணும் எனக்கு, இத்தனை ரூபா, இத்தனை லட்சம் எனக்கு வேணும், அதை நீ கேளு, நான் தரேன்றார். அவன் எனக்கு இந்த சரீர சுகம் எனக்கு வேணும், இந்த சரீர உறுப்பு சரியாக செயல்படணும், நீ ஏன்ட்ட கேளு, நீ விசுவாசம் உள்ளவனாக கேளு, நான் உனக்கு அதை செய்கிறேன்றார். அவன் அப்போ கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்காரு? நீ விசுவாசம் உள்ளவனாக இருந்து கேளு என்று தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். எனவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக அப்படியாக வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை கேட்போம். நம் தேவன் பெரியவர். பெரிய காரியங்களை அவரிடத்தில் கேட்போம், பெரிய காரியங்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இந்த தேவன் ரொம்ப நல்ல தேவன். இந்த தேவன் மிகவும் பெரிய தேவன். நமக்காக எதையும் செய்கிற தேவன். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ என்னிடத்தில் கேள், என்னிடத்தில் கேள், விசுவாசம் உள்ளவனாய் இருந்து என்னிடத்தில் கேள், நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு ஆச்சரியமான பல நன்மைகளை வைத்திருக்கிறேன், நீ கேள், நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். எனவே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து பெரிய காரியங்களை கேளுங்கள், பெரிய காரியங்களை அனுபவியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.